ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த விலாக் லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்த என்னோடய ஒரு ஸ்பெஷலான ரொட்டீன் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மார்னிங் அப்படின்றதுனால செம்ம டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்பாத்தி அண்ட் சப்பாத்திக்கு ஒரு ஒயிட் குருமா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து பூரிக்கிழங்கு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சப்பாத்திக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி ஆட் பண்ணி பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாமல் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான், ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. பட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், நல்ல ஒரு பிளேட் ஃபுல்லாக வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்ட் இஞ்சியும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே உருளைக்கிழங்கு எவ்வளோ வேணுமோ உருளைக்கிழங்கும் எடுத்து நல்லா வேக வச்சு விசில் விட்டு எடுத்துருக்கோம். தோல் எடுத்துட்டு அது கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் நல்லா கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஆயில் சேர்த்து கடுகு ஃபஸ்ட்டு வெடிக்க விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து வேக விட போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே உருளைக்கிழங்கு தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தக்காளி இதுக்கு தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் மசாலா அதிகமாக போடுறத விட இந்த மாதிரி பண்ணுற ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் இங்கே அது வேகிறதுக்குள்ளே நமக்கு சப்பாத்தி மாவு ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம திரட்டி ஒரு சைடில் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா கடகடன் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சுட சுட எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சாப்பிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அண்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நமக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது, ஷாப்பிங்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வெங்காயம் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வருது இல்லையா, இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கையால் மசிச்சோன்னா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவும் குழக்குழன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஷேப்பில் அதை மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலாஸ்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா ஈவனாக கலந்துட்டு கொஞ்சம் கடலை மாவு அந்த பைண்டிங்காக பார்த்திங்கன்னா கடைசியாக கடலை மாவு ஆட் பண்ணி கொதிக்க விட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய தூணும், கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டோட வாசனையோடு நல்லாயிருக்கும். அண்ட் நல்லா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, ரொம்ப கொதிக்கணுன்ட்டுலாம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமே நம்ம கடலை மாவை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லியும் தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். கொஞ்சம் கொதிக்கணும். நம்ம அந்த கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா திக்காகிறதுக்கு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். ஸோ இதுலேயும் வந்து சில பேர் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய், கசகசாலாம் அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட்டு மசாலா டேஸ்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ளைனாகவே பண்ணலான்னு இந்த மாதிரி தான் வந்து பண்ணோம். மேபி அடிஷ்னலாக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் அண்ட் கசகசா அரைச்சி அதோட சோம்போடு ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த வாசனை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு இங்கே சைட் டிஷ் வந்து ரெடி. கடகடன் சப்பாத்தியும் போட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட வேண்டியது தான்.
அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் லீவ் நாள்ன்றதுனால நிறைய டைம் இருந்தது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டீப் க்ளீன் மாதிரி வந்து பண்ணியாச்சு. நானும் சாயும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்சம் அழுக்காக இருந்தது அங்கங்கே. எல்லாமே வந்து கொஞ்சம் தூசு தட்டி சோஃபாலாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து பெருக்கி போட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா பளபளன்னு ஆக்கியாச்சு. அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு நானும் எங்கள் அம்மா, சிஸ்டரும் 3 பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். அவன் ரொம்ப குட்டி பிள்ளை அப்போ. ஸோ அந்த ஒரு இடத்துல உட்காராமல் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணி தான் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்தோம். பிரணவ் குட்டிக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அதுக்காக அவனுக்கு கிஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அவங்க அத்தை வந்து ஆர்டர் பண்ணி அமுச்சு விட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டராக வந்து வந்துகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இங்கேயுமே எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான். பிடிச்சிருந்தா எடு. இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மேக் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்லாம் கூட இங்கே தான் வாங்கணும் தீபாவளிக்கு. நான் எப்போ போனாலும் அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் இந்த இடத்துல தான் நின்றுட்டே இருப்பேன். எனக்கு இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் பார்க்க முடியாது. சில ஷோரூமில் மட்டும்தான் இருக்கும். எனக்கு மேக்ஸில் அவ்வளோ பிடிக்கும். இப்போ காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து அந்த ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் நமக்கு வேணுன்ற மாதிரி வாங்கிக்கலாம். பெருசாக யூஸ் பண்ணுறவங்க பெருசாக வாங்கிக்கலாம். இல்லை நான் சின்ன சின்ன ஸ்டெட்டு மாதிரி போடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டுறதுலாம் ஜஸ்ட் 199 தான். கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 பீசஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்த். நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். டக்குன்னுலாம் அந்த கலர்லாம் போகாது. ஸோ இந்த மாதிரி சில்வர் கலர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பட் நான் எடுக்கலை. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு போகலாம். நம்ம போட்டிருக்க அந்த ஒரே ஒரு ரிங்கு பார்த்திங்கன்னா அப்படியே காதில் போட்டிருப்போம். அதை கட்டவும் மாட்டோம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசையாக இருக்கும். ரொம்ப ரேர். நான் முன்னாடி வாங்கினதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கூட வச்சுருக்கேன். அதனால் பார்த்துட்டு அழகாக பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்துட்டேன். எடுக்கலை. ஏன்னா எடுத்துகிட்டு வந்தாலும் இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வேணுங்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி எங்கேயாவது அவுட்டிங் போகிறோன்னா அப்போ வந்து ஸ்பெஷலாக ஷாப்பிங் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் கையில் வச்சுருக்கிற இந்த இயரிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுமே சரி, இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கு, இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுச் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பவுச் இருக்குது. அண்ட் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பவுச் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருந்தது. ஸோ எனக்கு அந்த பவுச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு 200 போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 200 250 சம்திங் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த பவுச்சுமே சூப்பராக இருந்தது. சரிங்க, இது 199 தான். இது எல்லாமே 200க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ மேபி பவுச் வாங்கணும், இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பில் வந்து குவாலிட்டியாக வாங்கணும்னா மேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சர்க்கிள் இருக்கிற இந்த 6 பீசஸ் வந்து 79 ருபீஸ். அண்ட் இந்த கிளிப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அந்த குட்டியாக இருக்கிற கிளிப்பு மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த கீ செயினில் இருக்கிற அந்த சாஃப்டாக இருக்கிற டாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பட் இப்போல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அண்ட் கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு ரேபிட் மாதிரி ஒன்று காட்டுறேன் பாருங்களா. அவ்வளோ அழகாக இருந்தது. பியோர் ஒயிட்டு சூப்பராக இருந்தது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டாக இந்த மாதிரி திங்ஸ்லாம் தான் வந்து பில்லு போடுற இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம கை சும்மாவே இருக்காது. அந்த ரேபிட் நான் எடுத்தேன். பட் இதனால் வச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒரு பவுச் ஒன்று எடுத்தேன். உங்களுக்கு குட்டி வாலெட் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பெருசை விட இந்த மாதிரி சின்னது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதில் 2 கலர் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். எனக்கு ஹார்ட்டும் பிடிச்சிருந்தது, பக்கத்தில் இருந்ததும் பிடிச்சிருந்தது. நான் 2மே பார்த்தேன். பட் நான் என்ன வாங்கியிருப்பேன்னு ஏதாவது உங்களால் கெஸ் பண்ண முடியும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சூப்பராக இருக்குடா. இது
பேக் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு ஏத்த மாதிரி எல்லா பேக் கலெக்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கும். ப்ரைஸ் வந்து கண்டிப்பா ரீசனபிளா தான் இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் சொல்லுவேன். எனக்கு அந்த சைடில இருக்கிற இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பேக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அண்ட் கையில நம்ம பிடிச்சிட்டு போற மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் பர்ப்பஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி பேக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெறைய வந்து திங்ஸ் வச்சுட்டு நம்ம மேபி கையிலேயே எடுத்துக்கலாம். இல்ல பின்னாடி கூட மாட்டிக்கலாம். அவ்வளோ சாஃப்ட்டா நல்லா இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி இந்த பேக்கும் சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி நெறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க பில்லு போடுற வரைக்கும் நம்ம நின்னு இந்த மாதிரிலாம் ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.